நான் வரையக்கூடிய மகன் சீரனா. நான் பிரான்சிசா. நான் அந்தியாவா. செல்வந்தம் குடும்பத்தாய் நானும். வறிய குடும்பத்தின் மகள் மேரியா. வறிய குடும்பத்தின் தாய் எலிசபெத்தா. செல்வந்த குடும்பத்தின் மகள் ரேவதியாக. வைத்தியராக. என்னத்தை சொல்றது? படைச்சவன் படியிருப்பான் தானே. வீட்டுக்குள்ள இருந்தா படிக்கலாம். அது இல்ல சமாசத்துல பாருங்க அவன் உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் தான் போய் கொண்டாடுறோம். கடவுள் கைவிட மாட்டேன். பிறந்த பாலன் இந்த காலத்துல எல்லாம் அப்படியெல்லாம் உள்ளாதான் கோயில் போய் புள்ளிய ஆனா இப்பதான் வேலைக்கு போறேன். நாங்களும் 5 நாளா வெளியில போகாம இப்பதான் கிடைக்கிறேன் போறதுக்கு. அது சரி, காசு போடுவிய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்படுக்கணும். கோல் பண்ணாக்கான ஒரே காசு 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 வேற எதுக்குமே கோலே அடிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த கஷ்டத்தை பத்தி? உங்களுக்கு கொண்டாடுறது வடிவா கொண்டாடினா சரி, எனக்கு கஷ்டம் இருக்குது. அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். கோலை வையுங்கோ, நான் காசு போட்டு விடுறேன். சரி சரி, காசு எல்லாம் இருக்கும். அவர் காசு போடுவார். உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போயிடு. அம்மா எனக்கும் காசு வேணும். உடுப்பு பார்த்துட்டேன். ஜொப்பாஸ்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். போய் எடுத்தா சரி. அப்பாவுக்கு காசு போடுவார். அவர் போடுவார். உங்கள் 2 பேருக்கும் வந்து சொல்றேன். போன முறை கிறிஸ்துமஸ் பூசைக்கு வரையில, இந்த முறை பூசைக்கு வரணும். பிறகு கால பூசையில வச்சு கேட்பார். சரிதானே? போங்கம்மா, 12 மணி பூசைக்கு தான் வரையலாம். நான் பக்கத்து வீட்டுக்காரோட வடிவா டெக்கரேஷன் செய்யணும். லைட் எல்லாம் போட வரும். நான் பூசியோ மாதாரியில வாங்குறேன். சரி சரி, நீங்க பூசைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிடுவாங்க. ஓமம்மா, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவார்கள். கேக் செய்யணும், தலைமுடி அயன் பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கிறது. நான் வேலையில நீங்கள் போவோம். அம்மா அம்மா, இல்லை இல்லை, நானும் பாரு. இந்த 25,000 ரூபாய் காட்டணும் எல்லாருக்கும். நானும் பாரு. சரி சரி, வா. ஆனா நேரத்துக்கு வெளிக்கிடு. இந்த பாருங்க, இந்த முறைதான் எங்களுக்கு பூசா 12 மணிக்கு போகலாம். ஓஹோ, சொன்னேன். எல்லா வேலையும் வேலைக்கு முடிக்கும். நேரத்துக்கு பூசைக்கு போகும். அம்மா, இந்த கிறிஸ்துமஸை ஒரு 4 போய் கொண்டாடுவோம். இல்ல வருஷம் பெருசாக உலகம் இல்ல. ஏதோ புயல் வந்தோட தொழிலும் அப்படி இருந்தால் கட்டாயம் போகும். அதுதான் உண்மையான விஷயம். அப்பா, அவனுக்கு பக்கத்து வீட்டு கமலன் இருக்கானோ, அவன் என்னோட கதைக்கிறது. நான் கஷ்டப்பட்டு கொடுக்க மாட்டேன். அவனோட கதைக்கு எனக்கு விருப்பம். அவனோட கொண்டாடுறத எனக்கு கிறிஸ்துமஸா இருக்கு. நல்ல தம்பி, உண்மையா உன்னை விருப்பம் நிறைவேறணும். இப்படியான ஒரு பண்புல உண்மையான கொண்டாட்டம் இருக்கு. அந்த குடும்பம் உண்மையான கிறிஸ்துவா இல்லையா? அதுக்கு நாங்க எல்லாரும் கொண்டாடுவோம்.
சரி சரி நான் கடற்கரைக்காக பார்த்து மலையமா வெளியில பார்த்துட்டு வார் அதோட நேரத்துக்கு பூசைக்கும் போகணும் அதோட இந்த நேரத்துல வந்து இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடணும் ஓமப்பா மாடலியஸ் மறுபடியும் பிறந்தவர் மாநிலங்களை மீண்டும் இறைவனுக்கு நாங்கள் இந்த நிலையை கண்டு கவலைப்படக்கூடாது அப்பா அம்மா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு போட்டு வாரு ஒரே கேட்டவர் இங்க ஏதாவது நண்பனை கூட்டிக் அந்த பிச்சைக்காரன் கதையை என்னோட காய்க்கான் அவனை பத்தி என்னோட காய்க்கான் அவன் என்ன இல்ல மச்சான் சீரனுக்கு உன்னோட கதைகள் இருப்பான் அவனுக்கு நன்றி நீ ஏன் அவனை இருக்க என்ன அவனுடைய அவனுடைய போகும் சரி நில்லு கவனம் நிறுத்த போல மச்சான் அவனால அவன் நல்லவன் தான் பணம் கட்ட பிசாசு அவன் இப்படியெல்லாம் செய்ய அவன் இந்த கிறிஸ்மஸ்ல மாறுவான் உண்மையான அறிஞ்சு கொள்ளுவான் அவனுக்காக ஒரு குடும்பத்துக்காகவும் என்ன குடும்பமே சேர்ந்து சொல்லிக்கிறாங்க சரி சரி மத்தியா இந்த முடியாவது தமிழ் பூசைக்கு கண்டாலே முடிக்கிட்டே பாத பேசிக்கும் நேரமாயிட்டு பூசைக்கு போகணும் சோமாடைக்கு போய் போகணும் சரி சரி நானும் சரி போ அம்மா அப்பா நாங்கள் போவோம் அம்மா நான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட போய் கமலனை கூட்டிட்டு பூசைக்கு வா சரி தம்பி போட்டு வேலைக்கு வா நாங்கள் போயிட்டு வரோம் பிள்ளை சரி நேரமாயிட்டு பூசைக்கு போவோம் ஓமம்மா நானும் படிப்போம் தம்பி நீ என்ன வரையலையோ இல்லையம்மா நான் வரையில எனக்கு எதுவும் வேலை முடியல நீங்க போயிட்டு வாங்க சரி தம்பி இந்த வேலையை செய் நாங்கள் போயிட்டு வரோம் ஓ மச்சான் அங்க சீரன் வர என்ன மச்சான் பூசைக்கு வலிக்கிறீங்களா கவனம் கூட்டி அவனை கூட்டிட்டு பூசைக்கு போவோம் அவன் சொன்னவன் வர மாட்டேன் அதோட நீயும் தான் பேசுவான் அதோட நீயும் தான் போக மாட்டேன் இல்ல மச்சான் எல்லாம் நண்பனை கூட்டிட்டு வந்து போவோம் அவன் என்ன பாத பேசுவார் சீரன் அங்காளி கமலம் என்ன பேசி போடுவேன் அங்காளி நான் உங்களை கூட்டிட்டு கமலன் கமலன் டேய் மச்சான் டேய் மச்சான் என்ன மத்தியா சீரனோ டேய் மச்சான் என்ன நடந்தது டேய் பின்னு வரல ரன்னிங் ஆயிட்டு வந்து தூக்குமடா ஆஸ்பத்திரி கொண்டு போ என்னது தெரியல டாக்டர் நான் வீட்டுக்கு போக மயங்கிக்கிறேன் சரி நான் என்ன பார்த்து சொல்றேன் நீங்க போய் வெளியே அவருக்கு ஷோக் அடிச்சதுனால மயங்கிருக்கிறார் நீங்க ஒரு 5 நிமிஷத்தால போய் எடுக்கலாம் மச்சான் டேய் மச்சான் நில்லுடா ஏன்டா மச்சான் நாங்க வேலைக்கு வாங்கி நான் பாட முடிஞ்சு போட்டு
இல்ல மச்சான் நன்றி சொல்ல வேண்டியது உங்களுக்கு இல்லை சீனன் அவன் தான் உன்னையும் கூட்டிக்கொண்டு போக மாட்டேன் உங்களை முந்தி கொண்டு வந்தது அப்பா ரொம்ப மச்சான் கமலா, அது என்ன நடந்தது? அப்பா உனக்கு சொன்னா பூசை